தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். ஒரு பழங்கால மற்றும் தடை செய்யப்பட்ட ரகசியத்தை கண்டுபிடிக்க சிலர் துணிந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய மனித இன்பத்தை சவால் செய்யும் மற்றும் சாதாரணத்தை மீறும் ஒரு மறைக்கப்பட்ட சக்தியை உறுதியளிக்கக்கூடிய ஒரு மாய நடைமுறையாகும். பெரிய குருமார்கள் ஏன் உச்சகட்டத்தை கைவிட்டார்கள்? பெரும்பாலானவர்களுக்கு ஒருபோதும் புரியாதது அவர்களுக்கு தெரிந்தது ஏன்? இது வெறும் தேர்வு மட்டுமல்ல, உண்மையான ஞானத்தை தேடுபவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதை இதுதான். உங்கள் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சக்தியை அணுக இறுதி இன்பத்தை விட்டு கொடுப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இது தெரியாதவற்றுடன் ஒரு ஒப்பந்தம், ஒரு சிலர் மட்டுமே மேற்கொள்ள துணியும் ஒரு அபாயகரமான பயணம். விந்து என்பது மனித உடலால் உற்பத்தி செய்யப்படும் மிகவும் சிக்கலான மற்றும் ஆற்றல் மிக்க அடர்த்தியான பொருட்களில் ஒன்றாகும். அதன் உயிரியல் முக்கியத்துவம் வெறும் இனப்பெருக்க செயல்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. இது உடலால் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் மற்றும் செல்லுலார் கூறுகளின் செறிவூட்டப்பட்ட கலவையை குறிக்கிறது. அதன் கலவையை பகுப்பாய்வு செய்யும் போது புரதங்கள், நொதிகள், பிரக்டோஸ், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் அதிநவீன கலவையை காண முடிகிறது. ஒவ்வொரு தனிமமும் விந்தணுக்களின் நம்பகத்தன்மை மற்றும் ஆற்றலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடலியல் பார்வையில் விந்து உற்பத்தி என்பது உடலின் ஆற்றல் வளங்களின் கணிசமான அளவு தேவைப்படும் ஒரு செயல்முறையாகும். விந்தணு உருவாக்கம் எனப்படும் விந்து உருவாக்கம் வளர்சிதை மாற்ற ஆற்றலின் கணிசமான பகுதியை பயன்படுத்துகிறது. இது பல செல்லுலார் செயல்முறைகளின் ஆற்றல் தேவைகளை விட அதிகமாக உள்ளது என்று ஆய்வுகள் குறிப்பிடப்படுகின்றன. வளங்களின் இந்த ஒதுக்கீடு இனப்பெருக்க செயல்பாட்டிற்கு கொடுக்கப்பட்ட உயிரியல் முன்னுரிமையை நிரூபிக்கிறது. இது இனங்களின் நிலைத்தன்மையில் கவனம் செலுத்தும் மில்லியன் கணக்கான ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. ஆண்களின் ஆரோக்கியம் மற்றும் ஹார்மோன் சமநிலையின் பின்னணியில் இந்த அதிக ஆற்றல் தேவையின் தாக்கங்களை கருத்தில் கொள்வது மிக முக்கியம். விந்து வெளியேறும் அதிர்வெண் மற்றும் அதன் விளைவாக விந்து நிரப்ப வேண்டிய அவசியம், ஹார்மோன் அளவுகள், வளர்சிதை மாற்றம் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகள் உள்பட ஆண் உடலியலின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கலாம். இந்த புரிதல் பாலியல் ஆற்றலை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்கான அவற்றின் சாத்தியமான நன்மைகள் பற்றிய பரந்த விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது. இது மிகவும் ஆழமான மற்றும் பாரபட்சமற்ற அறிவியல் விசாரணைக்கு தகுதியான ஒரு தலைப்பாகும். யோக மரபில் விந்து என்பது வீரியம் என்று அழைக்கப்படுகிறது. இது வலிமை மற்றும் நிலைத்தன்மையின் ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளது. இந்த கருத்து உடல் அம்சத்திற்கு அப்பால் நீண்டு விந்து ஒரு செறிவூட்டப்பட்ட முக்கிய சக்தியாக அங்கீகரிக்கிறது. வீரியத்தின் கருத்து விந்து ஒரு ஆற்றல் மிக்க ஆற்றலை கொண்டுள்ளது. அதை உயர்த்த ஆன்மீக நிலையில் மாற்றவும் பயன்படுத்தவும் முடியும் என்பதை குறிக்கிறது. இந்த ஆற்றலை மாற்றுவது ஒரு தானியங்கி செயல்முறை அல்ல. அதற்கு குறிப்பிட்ட நடைமுறைகளும் உடலின் ஆற்றல் இயக்கவியல் பற்றிய தெளிவான புரிதலும் தேவை. இந்த கண்ணோட்டம் விந்துவை பற்றிய புரிதலை அதன் உயிரியல் செயல்பாட்டிற்கு அப்பால் விரிவுபடுத்துகிறது. அதை ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் வளமாக அங்கீகரிக்கிறது. விந்துவின் ஆற்றல் மிக்க மாற்றம் என்பது அது வெறும் உடல் பொருள் மட்டுமல்ல, முறையாக நிர்வகிக்கப்படும் போது
தனிநபரின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் உயிர் சக்தியை நேர்மறையாக பாதிக்கக்கூடிய ஒரு வளமாகும் என்பதை குறிக்கிறது. யோக பயிற்சியில் இந்த ஆற்றலை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன சமநிலையை ஊக்குவிக்க திருப்பிவிடலாம். இதற்கு ஒழுக்கமும் இந்த மாற்றத்தை செயல்படுத்தும் பயிற்சிகள் பற்றிய அறிவும் தேவை. யோக அணுகுமுறை விந்துவை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய ஒரு வளமாக கருதுகிறது. இது தனிநபரின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் உயிர் சக்தியை நேர்மறையாக பாதிக்கும் திறன் கொண்டது. வீரியாவை மாற்றத்தக்க ஆற்றலாக புரிந்து கொள்வது தனிப்பட்ட வளர்ச்சியில் விந்தணுக்களின் பங்கு குறித்த புதிய கண்ணோட்டத்தை வழங்குகின்றது. சரியான நடைமுறைகளுடன் விந்து ஆற்றலை அதிக மனத்தெளிவு மற்றும் உள் சமநிலையை அடைய பயன்படுத்தலாம் என்று இந்த கருத்து அறிவுறுத்தப்படுகிறது. இது விந்துவை ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் பரந்த சூழலில் வைக்கிறது. அங்கு அது தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக நிறைவை பின்தொடர்வதில் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. இந்த ஆற்றலை மாற்றும் திறன் ஒழுக்கமான பயிற்சிகள் மற்றும் உடலின் ஆற்றல் மிக்க இயக்கவியல் பற்றிய ஆழமான புரிதலை பொறுத்தது. இது உடல், மனம் மற்றும் ஆன்மா இடையேயான தொடர்பை ஆழமாக புரிந்து கொள்ள வழிவகை செய்கிறது. குண்டலினி ஆற்றலை செயல்படுத்துவது என்பது மனிதகுலம் இதுவரை புரிந்து கொள்ள முயற்சித்த ஆழமான மர்மங்களில் ஒன்றாகும். இது வெறும் பயிற்சி மட்டுமல்ல, சாதாரண வாழ்க்கையை தாண்டி உயர்ந்த உணர்வு நிலையை அடைய விரும்புவோர்க்கு இது ஒரு பிரத்யேகமான அழைப்பு. இந்த ஆற்றல் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் மூலாதார சக்கரத்தில் விழித்தெழுவதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறது. இந்த சக்கரம் தூண்டப்படும் போது அது மேலே செல்லத் தொடங்குகிறது. 7 சக்கரங்களை கடந்து உடல் மற்றும் ஆன்மீகத்தை இணைக்கும் உள் நுழைவாயில்களை திறக்கிறது. ஒவ்வொரு சக்கரமும் மனித இருப்பின் ஒரு வித்தியாசமான அம்சத்தை குறிக்கிறது. மேலும் இந்த ஆற்றல் நகரும்போது அது தடைகளை நீக்கி மனதை புத்துயிர் பெறச் செய்து ஒரு புதிய அளவிலான உணர்வை எழுப்புகிறது. இது நீங்கள் பார்க்கவோ அல்லது தொடவோ கூடிய ஒன்றல்ல, ஆனால் அதை அனுபவிப்பவர்களுக்கு வாழ்க்கை அதன் பிறகு ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பது இதன் மூலம் தெரிய வரும். இந்த உற்சாகமான ஏற்றம் செயல்முறை எளிமையானதோ அல்லது உத்தரவாதமானதோ அல்ல. இதற்கு அர்ப்பணிப்பு, சுய கட்டுப்பாட்டு மற்றும் ஆழ்ந்த சுய பரிசோதனை தேவை. இது பாதையை கட்டாயப்படுத்துவது பற்றி அல்ல, மாறாக எண்ணம் மற்றும் இருப்பால் வழிநடத்தப்பட்டு ஆற்றல் இயற்கையாகவே பாய அனுமதிப்பதை பற்றியது. இந்த பயணத்தை தொடங்கும் பலர் ஒரு அடர்ந்த மூடுபனி அகற்றப்பட்டது போல எதிர்பாராத மனத்தெளிவை புகார் அளிக்கின்றனர். இது எப்போதும் இருந்த ஆனால் ஒருபோதும் காணாததை வெளிப்படுத்துகிறது. விந்து தக்க வைத்தல் போன்ற பாலியல் ஆற்றல் தக்க வைப்பு நடைமுறை ஒரு வினையூக்கியாக செயல்பட்டு இந்த ஆற்றலின் திறனை உயர் மையங்களுக்கு திருப்பி விடுவதன் மூலம் பெருக்குகிறது. இந்த ஆற்றல் தலையின் உச்சியில் உள்ள கிரீட சக்கரத்தை அடையும் போது பிரபஞ்சத்துடன் ஒரு இணைவு ஏற்படுகிறது. வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாத ஒற்றுமை மற்றும் சொந்த உணர்வு ஏற்படுகிறது. இருப்பினும் இந்த விழிப்புணர்வு சிலரே எதிர்கொள்ள தயாராக இருக்கும் சவால்களை கொண்டு வருகிறது. வெளியிடப்பட்ட ஆற்றல் புத்துயிர் பெறுவது மட்டுமல்லாமல் நமக்குள் மறைந்திருந்த அச்சங்கள், ஆசைகள், அதிர்ச்சிகளையும் இது வெளிப்படுத்துகிறது. இதை எதிர்கொள்வதற்கு தைரியம் தேவை. மேலும் பலர் மேற்பரப்பை விட அதிகமாக வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடியின் முன் தங்களை காண்கிறார்கள். உண்மையான மாற்றம் ஆற்றை எழுப்புவதில் மட்டுமல்ல, அதனுடன் நடனமாட கற்றுக்கொள்வதிலும் அதை ஏற்றுக்கொள்வதிலும் அதை புத்திசாலித்தனமாக இயக்குவதிலும் தான் உள்ளது. மேலும் இந்த சட்டத்தில்தான் ஒரு பெரிய கட்டத்தில் தடைகள் எழுகின்றன. வெளிப்புற தடைகளாக அல்ல, மாறாக உள்புற தடைகளாக, போர்களாகவே இருக்கிறது. ஆயினும் கூட இந்த சிரமங்கள் ஒரு வாக்குறுதியுடன் வருகின்றன. அவற்றை கடந்து செல்வதன் மூலம் பயிற்சியாளர் உணர்வு பூர்வமாகவும் முழுமையாகவும் வாழ்வது என்றால் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு படி நெருக்கமாகின்றார். இந்த பாதையில் நடக்க விரும்புவோருக்கு உதவ
நோவாப் இயக்கம் ஒரு ஆதரவான சமூகமாக உருவெடுத்தது. கவனச்சிதறல்களை குறைப்பதற்கும் மனதை வலுப்படுத்துவதற்கும் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. குறைந்தது 90 நாட்களுக்கு ஆபாசம் மற்றும் சுய இன்பத்தை தவிர்ப்பதற்கான திட்டம். மதுவிலக்கு மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் உடனடி மனநிறைவை தேடும் முறைகளிலிருந்து பிரிக்கத் தொடங்கும் மூளையின் மறுசீரமைப்பு இயக்கம் ஆகும். இந்த டிஜிட்டல் மற்றும் மனபோதை நீக்க செயல்முறை பயிற்சியாளருக்கு அவர்களின் ஆற்றலை மறுநிரல் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது. இது அதை அதிக உற்பத்தி மற்றும் ஆன்மீக ரீதியாக வளப்படுத்தும் செயல்பாடுகளுக்கு திருப்பி விடுகிறது. காலப்போக்கில் ஒரு காலத்தில் வலிவு மிகுந்த துறவு போல் தோன்றிய ஒன்று சக்தி மற்றும் தனிப்பட்ட கட்டுப்பாட்டின் ஆதாரமாக மாறுகிறது. தாவோயிஸ்ட் தத்துவம் விந்து தக்கவைப்பு பற்றிய வளமான மற்றும் விரிவான பார்வையை வழங்குகிறது. இது முதல் பார்வையில் விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் சமநிலை மற்றும் நீண்ட ஆயுளை பின்தொடர்வதில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. தாவோயிசத்தில் உடலின் உயிர் சக்தி ஜிங், குய் மற்றும் ஷென் என 3 பொக்கிஷங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உயிர் சக்தி என்று மொழிபெயர்க்கக்கூடிய ஜிங் உடல் மற்றும் மன உயிர் சக்தியின் அடித்தளமாக கருதப்படுகிறது. விந்து தக்கவைப்பு பயிற்சி இந்த உயிர் சக்தியை பாதுகாத்து வளப்படுத்துவதற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. அடிக்கடி விந்து வெளியேறுவதன் மூலம் ஜிங் இழப்பை தவிர்க்கிறது. ஆனால் இந்த மரபில் விந்து ஏன் இவ்வளவு மதிக்கப்படுகிறது? தாவோயிசம் விந்துவை ஒரு உயிரியல் திரவமாக மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்படும் போது உடலையும் மனதையும் வளர்க்க மாற்றப்பட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு செறிவூட்டப்பட்ட முக்கிய ஆற்றலாக கருதுகிறது. இந்த ஆற்றலின் இழப்பை தவிர்ப்பதன் மூலம் ஒருவர் உயிர் சக்தி, மனத்தெளிவு மற்றும் நீண்ட ஆயுளை அதிகரிக்க முடியும் என்பதே இதன் கருத்து. இது ஒரு புதிரான கேள்வியை எழுப்புகிறது. நாம் அடிக்கடி வீணாக்கும் ஆற்றலை நமது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வை தூண்டுவதற்கு திருப்பிவிட முடிந்தால் என்ன செய்வது? தாவோயிசத்தில் விந்து தக்கவைப்பு நடைமுறை என்பது விந்து வெளியேறுவதை தவிர்ப்பதை விட அதிகமாக உள்ளடக்கியது. இது உள்ரசவாதம் எனப்படும் உள்ளாற்றல் சுழற்சி நுட்பங்களை உள்ளடக்கியது. இந்த நடைமுறைகள் விந்து ஆற்றலை ஆன்மீக சக்தியாக மாற்ற அனுமதிக்கின்றன. இது பயிற்சியாளரை உயர்ந்த நிலை விழிப்புணர்வு மற்றும் ஆரோக்கியத்திற்கு உயர்த்துகிறது. இது நம்மை மற்றொரு கேள்விக்கும் இட்டுச் செல்கிறது. நமது நவீன வாழ்க்கையில் நமது ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்த இந்த பண்டைய நடைமுறைகளை எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும்? தாவோயிசம் நமது உடலுடனான நமது உறவையும் அவற்றில் உள்ள ஆற்றலையும் மறுபரிசீலனை செய்ய நம்மை சவால் விடச் செய்கிறது. சோர்வு மற்றும் மன அழுத்தம் பொதுவாக காணப்படும் உலகில் சமநிலை மற்றும் நிறைவை அடைய நமது முக்கிய சக்தியை சேமித்து திருப்பிவிட முடியும் என்ற கருத்து மிகவும் கவர்ச்சிகரமானது. எனவே விந்து தக்கவைப்பு என்பது வெறும் உடல் பயிற்சி மட்டும் அல்ல, உடலையும் மனதையும் ஒத்திசைக்க முயற்சிக்கும் ஒரு ஆன்மீக உன்னதமான பயணமாகும். முக்கிய சக்தியை பாதுகாத்து வளர்ப்பதன் மூலம் உடல் ரீதியானதை தாண்டி ஆன்மீகம் மற்றும் மனோ தத்துவத்தை தொடும் மாற்றம் ஆற்றலுக்கான உங்களுடைய சிறப்பான தெய்வீகமான கதவுகளை திறக்கலாம். இது ஒரு இறுதி கேள்வியையும் எழுப்புகிறது. இந்த ஞானத்தை ஏற்றுக்கொண்டு அதை நம் அன்றாட வாழ்வில் அர்த்தமுள்ள வகையில் பயன்படுத்த நாம் தயாராக இருக்கின்றோமா? இந்த நடைமுறையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாக்கம் மிகவும் ஆழமானது. இந்த அறிவை நம் வாழ்வில் ஒருங்கிணைப்பதன் மூலம் நம் உடலும் நம்மை சுற்றியுள்ள உலகத்துடனும் ஆழமான தொடர்பை அனுபவிக்க முடியும். இந்த பயிற்சி நமக்கு உயர்ந்த அளவிலான நனவு மற்றும் நல்வாழ்வை ஆராய்வதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. இது மிகவும் முழுமையான மற்றும் நிறைவான வாழ்க்கையை ஊக்குவிக்கின்றது. கேள்வி என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தை நம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்தி நமது உண்மையான திறனை அடைய முடியும்? இப்போது செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு மாற்றமும் ஒரு இணை படைப்பாளராக உங்கள் பங்கை புரிந்து கொள்வதன் மூலமே தொடங்குகின்றது. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். இந்த தெய்வீக நுண்ணறிவோட
உங்களை இணைக்கிறதுக்கு ஒரே வழி தியானம் மட்டும்தான், தியானம் மட்டும்தான், தியானம் மட்டும்தான். அந்த தியானத்தை சரியான குரு மூலமாக நம்ம கற்றுக்கும் பொழுது விந்துவை தக்க வச்சு விந்துவோட ஆற்றலை மேலே உயர்த்தி அளப்பரிய காண கிடைக்காத அறிய முடியாத பல அற்புதமான சக்திகளை அடைந்து உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்தி ஒரு யோக வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.